திருமூல திருவடிவாரம் சேர்வோம். உயிர் காற்று தெய்வம் நீயே, உயிர் காத்த தெய்வம் நீயே, உயிர் காற்று தெய்வம் நீயே, உயிர் காத்த தெய்வம் நீயே. உனை பூவாலே போற்றிடுவோமே ஆஞ்சநேயனே ஜெய ஹனுமானே. ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம், ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். வாயுகுமாரா வானர வீரா மாருதியே உன் திருவடி பற்றிப்பா. ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம், ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். மார்கழி மாதம் மூலம் நாளில் மங்கள ஜனன திருநாளை கொண்டாடுவோம். ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். மார்கழி மாதம் மூலம் நாளில் மங்கள ஜனன திருநாளை கொண்டாடுவோம். பெரும் கடலும் சின்ன துடியே அந்த வானும் பாதாடியே, பெரும் கடலும் சின்ன துளியே அந்த வானும் பாதாடியே. அதை நாள்தோறும் பற்றிடுவோமே விஸ்வரூபனே ஜெய ஹனுமானே. ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம், ஆனந்தம் பரமானந்தம் ஹனுமானே உன் திருநாமம். வாயுகுமாரா இந்த நிகழ்ச்சிக்கு இந்த அடிப்படம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெயர்களுக்கும் வந்திருந்து சந்தோஷங்களை நீரை நடத்தி தந்த நமது அன்பு பட்டர் ஸ்ரீ ஸ்ரீதர்சாமி அவர்களுக்கு நமது கிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடி போட்டவர்கள். எங்க அப்பாவோட சேர்த்து நேடுங்க, அண்ணனும் அப்பாவோட சேர்த்து அண்ணனே நீங்க அவங்களை பார்த்து சென்னை சார்ந்த நமது அண்ணன் கிருஷ்ணன் அவர்களுக்கு சிறுவன் பக்கம் அவர்கள் பொன்னாடி போட்டுவார்கள். நமது ஊர் நாட்டாமை பெருமாள் அவர்களுக்கு சிறுவர் சாமிகள் கொண்டாடி வருகிறார்கள். சிறுவர் சாமி அவர்கள் கொண்டாட போகிறார்கள். அவர்களுக்கு நமது சிறிய பட்டாளர்கள் கொண்டாடி போகிறார்கள். நமது ஊரில் குருநாதன் சுவாமியின் இறைபதி அவருடைய இறைபதிக்கு எல்லை என்பது கிடையாது.
இந்த சுவாமி அம்பாள் சமீத அந்த குருநாதருக்கு முதலில் ரொம்ப சின்னதாக ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டது. அதிலும் அடியன் நான் கும்பாபிஷேகம் செய்தேன். அதன் பிறகு பெருசாக மண்டபம் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதற்கும் அடியன் நான் தான் வந்தேன். அவ்வளவு தூரம் அன்றையிலிருந்து இன்னைக்கு உடைய நமது இறை பணியில் நமது குருநாதன் கோவில் சார்பாக அவர்களுக்கு இவ்வூர் சார்பாகவும் எங்களது சார்பாகவும் இந்த பொன்னாடையை நாங்கள் தொடங்குகிறோம். சிறிய பட்டவர்கள் பொன்னாடை போட்டுவார்கள். சொல்லுங்க பழைய ஆமா பக்தர் திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஊழியர்காரர் திருப்பூரில் வேலை செய்து வருகிறார்கள். இந்த கும்பாபிஷேக ஆன்மீக பணியை மிக சிறப்பான முறையில் எவ்வளவோ பொருள் உதவி எவ்வளவோ உதவிகள் செய்து இன்று பல சிரமத்திற்கும் ஆளாகப்பட்டு இவ்வூருக்கு வந்திருக்கக்கூடிய இளைஞரணி சந்திரன் அவர்களுக்கு இவ்வூர் சார்பாக வஸ்திரங்கள் இப்பொழுது பொன்னாடை சார்பு கௌரவிக்கப்படுகிறார்கள். நமது சுவாமி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு நமது ஊர் சார்பாக சிறிய அவர்கள் பொன்னாடை போட்டுவார்கள். நமது ஊர் சார்பாக பொன்னாடை வாங்குவார்கள். பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய கொல்லங்கர் ஊர் என்ற கிராமத்தை சேர்ந்த இந்த வயதில் ரொம்ப சிறியவர். இவர் ஆன்மீக பணியில் இவ்வூரில் அந்த ஊரில் அம்பாள் ஆலயம் ஒரு மண் கூடலாக இருக்கப்பட்ட ஆலயம் இன்று ஒரு பெரிய ஆலயமாக இவ்வளவு தூரம் அந்த ஆலயத்துக்காக ஒவ்வொரு படியும் ஆன்மீக பணியிலும் ரொம்ப சிறப்பான முறையில் அந்த பொறுமை காத்து பெருமை தரும் கொட்டாரியம்மன் அந்த காளியம்மன் மாரியம்மன் ஆலயத்தினுடைய கோவில் பூசாரி மற்றும் ஊர் நாட்டாமை ரொம்ப சிறப்பான முறையில் அந்த ஊரில் கும்பாபிஷேகத்துக்கு பல உதவிகள் செய்து ஒவ்வொரு நேரத்துக்கும் இப்பொழுது நம்ம ஊர் மகன் அதாவது தாபர் மகன் என்ற உறவு போல இந்த முருகன் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு நொடியும் என்ன செய்யணும்ப்பா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு போல அதே போல அந்த ஊரிலேயும் சுவாமி நாங்க என்ன செய்யணும் அடுத்த ஸ்டெப் நாங்க என்ன எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நிமிடமும் கேட்டு ரொம்ப சிறப்பான முறையில் அந்த ஊரில் கும்பாபிஷேகத்துக்கு ரொம்ப சிறப்பான முறையில் ஒத்துழைத்த இந்த ஊருக்கும் பல இந்த ஆலயத்துக்கு பல உதவிகளை செய்த ஊர் கொல்லங்கிணர் நாட்டாமையான தங்கத்தன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பற்றி கேட்டுக்கொள்கிறார்கள். தலைவர் வரல. சரி நம்ம கணேசன் ஒரு பொண்ணாடு பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நம்ம சிறிய அவர்கள் பொன்னாடை வாங்குவார்கள். சந்தர் சார் அவர்கள்
நம்ம டாக்டர் ஐயா அவர்களுக்கு நம்ம சிறுவர் அவர்கள் கொண்டாடி வந்தார்கள். நமது முருகன் அவர்களுக்கு நம்ம தாலுக்கானார் அவர்கள் கொண்டாடி சேமலிங்கம் என்ற ஐயப்பகுரத்தை சேர்ந்த தகப்பன் அதாவது நம் குருநாதர் ஒரு ஆஞ்சநேயர் சிலை அடிக்க வேண்டும் என்று எங்களோடு வந்து இந்த ஆஞ்சநேயர் சிலையை ரொம்ப சிறப்பான முறையில் அங்கிருந்து மயிலாடியிலிருந்து கொண்டு வந்து மிக இவ்வளவு தூரம் அதாவது உடல் பொருள் ஆகிய அனைத்தையுமே ஆஞ்சநேயருக்கு அர்ப்பணித்துக் கொண்டு அதாவது எல்லாம் அல்ல அந்த பகவானுக்கு எப்படி அந்த ரிஷி அவர்கள் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாரோ அதே போல நமது ஊர் ஐயப்பபுரத்து மக்களுக்காக இந்த ஆஞ்சநேய தெய்வத்திற்காக தன்னை தானே அர்ப்பணித்துக் கொண்டு மிக பல சிரமங்கள் ஆனாலும் இவ்வளவு தூரம் எந்தெந்த சிரமம் வந்தாலும் மழை போல் வரக்கூடிய கஷ்டம் பணி போல நீங்கிவிடும். அவ்வளவு தூரம் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நேரத்திலையும் சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்து இவ்வளவு தூரம் நமது இந்த கும்பாபிஷேகத்துக்கும் இந்த மண்டல பூஜைக்கும் மேலும் இதே போல இன்னமும் இந்த ஆலயத்தில் பல தெய்வங்கள் வந்து நடத்தி கொடுக்கக்கூடிய அந்த நடத்தி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாம் அந்த ஆஞ்சநேயரின் அருள் பிரசாதம் கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அன்னார் அவர்களுக்கு இந்த ஊர் சார்பாக எங்களது சார்பாகவும் இந்த கொண்டாடியை பற்றி கௌரவிக்கப்படுகிறோம். உங்களுக்கு தான் நீங்கள் கூப்பிட்ட வரதுக்கு எத்தனை நேரம் வாரிக பண்ணி யாருக்கு எவ்வளோ ஜாயின் இருக்குன்ட்டு எப்பவுமே கோயிலுக்குன்னு ஓடியான்னு தெரியல. பெரியவர்களே, நமது மண்ணின் மனிதனாகிய கிருஷ்ணன் அவர்கள் இப்ப சொந்தங்கள் ஆன்மீக மக்களாக இருக்கிறார். மகாலட்சுமி உரிமையாளரும் கிருஷ்ணன் அவர்களுக்கு சுவாமியாளர் கோயம்புத்தூர் கேஆர் கோயம்புத்தூரிலிருந்து நம்ம பையன் சேமலிங்க கம்பெனி சார்பாக மாதவராஜ் ஐயப்பபுரம் மாதவராஜ் வாங்க. இளைஞரணி தலைவர் வாங்க. இளைஞரணி தலைவர் வாங்க. பாலமுருகன் வாங்க. இளைஞரணி தலைவர் பாலமுருகன் வாங்க. மாதவராஜ் 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 அவர்களுக்கு சிறியப்பட்ட அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இளைஞரணி தலைவரை கூப்பிடுங்க. சார்பாக நமது குட்டி ராஜா அவர்களுக்கு நம்ம சிறியப்பட்ட அவர்கள் கொண்டாடுகிறார்கள். பாலமுருகன் வாங்க. பாலமுருகனுக்கு நீங்க தான் சொல்லுங்கப்பா. எவ்வளவோ இன்னொரு இந்த கும்பாபிஷேகத்துக்கு மிக ஒத்துழைப்பு கொடுத்த இவ்வூரை சார்ந்த ரயில்வே டிபார்ட்மெண்டில் வேலை பார்த்து வரும் திரு பாலமுருகன் அவர்களுக்கு இவ்வள்ளூர் சார்பாக பச்சைகளுக்கு கௌரவிக்கப்படுகிறார்கள். இந்த கும்பாபிஷேக விழாவுக்கு கோவில்பட்டியில் இருந்து வந்திருக்கக்கூடிய நமது நாதஸ்வர கலைஞர் அவர்கள் கும்பாபிஷேகத்திலும் நாங்கள் கூடிய பல ராகங்களை வாசித்து இதே போல நான் அன்றே கூறினேன். இன்னமும் பல கும்பாபிஷேகங்கள் அவர்கள் மிக சீரோடும் சிறப்பாக
ஆஞ்சநேயனுடைய அனுகிரகமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த கோவில் கட்டில் இருக்கக்கூடிய கேசவன் பாண்டிகேசவன் அவர்களுக்கு ஊர் சார்பாக இந்த பொன்னாடியை போற்றுகிறோம். ஆன்மீக பணியாளர்கள் நமது ஊரில் சிறிய துப்பாக்கத்தை மகா துப்பாக்கத்தையாக மாற்றி தந்தார்கள். அவர்களுக்கு போராட நோக்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம். மாருதியே உன் திருவடி பற்றி பாடிடுவோம். ஆனந்தம் பரமானந்தம் அனுமானே உன் திருநாமம்.